Hi everyone. இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா ரவுண்ட் 1, அதாவது TNEA பாத்தீங்கன்னா 4 ரவுண்டுல நடக்கும். ஸோ அதுல முதல் ரவுண்ட் லாஸ்ட் இயர் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஏகப்பட்ட கட் ஆஃப் ரேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது 200ல இருந்து நமக்கு 177 வரைக்கும் நமக்கு ரவுண்ட் 1ல லாஸ்ட் இயர் இருந்தது. இந்த ரேஞ்ச் கட் ஆஃப்ல வர்றவங்க ரவுண்ட் 1ல இருப்பாங்க. இவங்க எந்த மாதிரி காலேஜஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க, அதிகமா மோஸ்ட் ப்ரிஃபர்டு காலேஜஸ் இன் ரவுண்ட் 1 என்ன அப்படின்றத இந்த வீடியோல இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா நம்ம வந்து TNEA வெப்சைட்ல இருந்து எடுத்த டேட்டாஸ் எக்ஸாக்ட்லி என்ன இருக்கு அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 200 கட் ஆஃப் நான் டச் பண்றேன். இப்போ 200 கட் ஆஃப் டச் பண்ணும்போது இங்க இந்த பை சார்ட் ஓவரால் சேஞ்ச் ஆயிடுது. பாத்தீங்கன்னா இந்த 200 out of 200ல பாத்தீங்கன்னா மொத்தம் 80 பேர் இருக்காங்க. 80 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 200 out of 200 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இந்த 62 சீட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸுக்கு போயிருக்கு. ரைட், புரியுதா? அப்ப 62 பேர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸும், இந்த ஆரஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க, அது வந்து PSG இன்ஸ்டிடியூட்டுக்கு 11 சீட்டு போயிருக்கு. அதாவது 200க்கு 200 எடுத்தாங்க இல்லையா, அவங்க எந்த காலேஜஸ் சூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி 62 சீட்டும், PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில 11 சீட்டும், SSN சென்னை இல்லையா, SSNல வந்து 6 சீட்டும், தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில இருக்கு இல்லையா, அங்க வந்து 1 சீட்டும் போயிருக்கு. அப்போ இந்த டேட்டாஸ் எக்ஸாக்ட்லி எந்த ஒரு இதுவும் இல்லாம நம்ம TNEA வெப்சைட்ல இருந்து கம்ப்ளீட்டா எடுத்த டேட்டாவை அப்படியே வந்து நம்ம பை சார்ட்ல ரெப்ரசென்ட் பண்ண போறோம். சரியா? அப்போ இந்த 200 out of 200ல இவ்ளோ சீட்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜஸ் சூஸ் பண்ணிருக்காங்க, மோஸ்ட் ப்ரிஃபர்டு காலேஜஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம 199 எடுக்கிறோம்னு வச்சுப்போம். இப்போ 199ல பாத்தீங்கன்னா 199 கட் ஆஃப்ல ஓவரால் 308 பேர் இருக்காங்க. இப்போ நான் 200 எடுத்துட்டேன், வெறும் 199 பத்தி பேச போறேன். இந்த 199 அப்படின்னு சொல்லும் போது 99.25 50 75 எல்லா ரேஞ்சும் தான். அப்ப இந்த 199 கட் ஆஃப்ல மொத்தம் 308 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்கிறாங்க. அந்த 308 ஸ்டூடெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ் தான். 169 சீட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில போயிருக்கு. இது அதே ரவுண்ட் 1 199 எடுத்த கேண்டிடேட்ஸ் 308ல 169 சீட்டு அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸுக்கு போயிருக்கு இல்லையா? சோ அடுத்து பாருங்க, அடுத்து PSG தான் இருக்கு. ரைட், அடுத்து PSG கோயம்புத்தூர். PSG எத்தனை சீட்டு போயிருக்கு? 48 சீட்டு போயிருக்கு. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி MIT கேம்பஸ். MIT கேம்பஸ் பாத்தீங்கன்னா 38 சீட்டு போயிருக்கு. அடுத்து SSNல 35. அப்படியே வந்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அண்ணா யூனிவர்சிட்டி ACT கேம்பஸ், இந்துஸ்தான் காலேஜ், கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இதுல ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரெண்டுமே சூஸ் பண்ணியிருக்கேன், 200 சூஸ் பண்ணியிருக்கேன், 199 சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரைட், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கட் ஆஃப் டச் பண்ணும்போது எவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருந்திருக்கிறாங்க, அவங்க எந்த காலேஜஸ் எல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்துருச்சு. இதுல ரொம்ப மோசமான சூழ்நிலை என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க காலேஜ் நேமை பார்த்து சூஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய கட் ஆஃப் இந்த இதுலயே இருக்கு. அவங்களுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 190 இருக்கு. அவங்க ஒரு காலேஜ் சூஸ் பண்றாங்க. அந்த காலேஜ் வந்து ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஆனா அந்த டாப் இன்ஸ்டிடியூஷனுடைய காலேஜ் கோடு வேற, இவர் சூஸ் பண்ண காலேஜ் கோடு வேற, ஆனா நேம் ஒன்று தான், பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, ஒரு ஏ மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு தெளிவா சொல்றேன், ஏ அப்படின்ற ஒரு காலேஜ் இங்க இருக்கு, இது டாப் இன்ஸ்டிடியூஷன், இதுக்கு ஏ அப்படின்னு பேரு. இது ஒரு காலேஜ், இந்த காலேஜ் பேரு ஏ டேஷ்னு வச்சுப்போம். இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், இங்க டேஷ் மட்டும் தான் டிஃபரன்ஸ், ரெண்டுத்துக்கும் ஒரே பேரு. இங்க ஏ டேஷ், இது ஏ, ஆனா இதுதான் டாப் இன்ஸ்டிடியூஷன். பசங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இது ஏப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இது ரொம்ப மொக்க காலேஜ்.
இந்த மாதிரி 190 எடுத்த கட் ஆஃப் 185 எடுத்த கட் ஆஃப் எல்லாம் பண்ணியிருக்கிற மிஸ்டேக்ஸ் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மார்க் எடுத்து இவ்வளவு மோசமான காலேஜஸை நம்ம சூஸ் பண்ணணுமா? அப்போ ஒரு காலேஜை சூஸ் பண்ணும்போது நான் நிறைய தடவை சொன்னது என்னன்னா, காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடை ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா ஒரே பேரில் நிறைய காலேஜஸ் இருக்கு, ஒரே பேரில் நிறைய காலேஜஸ் இருக்கு. அதனால ப்ராப்பரா ஒரு காலேஜை சூஸ் பண்ணும்போது அதனுடைய கோடை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்க. இது எல்லாம் ஓவரால்மா, ஓவரால் இந்த ரவுண்ட் 1ல அதிகமா ப்ரிஃபர் பண்ண காலேஜஸ் என்னன்றத இந்த லிஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி MIT கேம்பஸ். இதுல எவ்வளவு சீட்டு போயிருக்குன்னு தெரியணுமா? PSG-ல 974 சீட்டு போயிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ்ல 839 சீட்டு போயிருக்கு ரவுண்ட் 1ல. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் தண்டலம் 611 சீட்டு போயிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி MIT கேம்பஸ் 588 சீட்டு போயிருக்கு. தியாகராஜா மதுரை 581, சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 553, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 536, SSN ரைட், SSN பார்த்தீங்கன்னா 484. அதுக்கு முன்னாடி நமக்கு குமரகுரு காலேஜ், அது பேர் 514. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியர் டெக்னாலஜி GCT கோயம்புத்தூர், அது எவ்வளோ போயிருக்கு? 521. அதுக்கப்புறம் பன்னாரி அம்மன், கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, RMK, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், KPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ ஈஸ்வர் கற்பகம், சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அண்ணா யூனிவர்சிட்டி, ACT கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காலேஜஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த டேட்டாஸ். எக்ஸாக்டா லாஸ்ட் இயர் என்ன போயிருக்கு அதிகமான சீட், இதுல எந்த ஒரு குளறுபடியும் இல்லை. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி இல்ல TNA வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா இந்த டேட்டாஸ் அப்படியே இருக்கும். இது உங்களுக்கு ஈஸியா ஆக்கணும்ன்றதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுல வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பான கல்லூரிகளும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அது அவங்களுடைய ஃபியூச்சரை ரொம்பவே பாதிக்கும். ஸோ அதனால தயவு செஞ்சு ப்ராப்பரா ஒரு காலேஜ் சூஸ் பண்ணிட்டு அந்த காலேஜை விசிட் பண்ணுங்க. இதுதான் நீங்க எதிர்பார்த்த காலேஜ் அப்படின்னா அந்த காலேஜினுடைய கோடு ரொம்ப முக்கியம். இது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுல எடுத்த டேட்டாஸ் தான் TNA வெப்சைட்ல இருந்து. அதுக்கப்புறம் நிறைய காலேஜஸ் எல்லாம் இருக்கு, நிறைய காலேஜஸ் இருக்கு பாருங்க. RIT இருக்கு, ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு, ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ், அழகப்பா செட்டியார், சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், MEPCO, இந்த மாதிரி ஏகப்பட்ட காலேஜஸ் வந்து நமக்கு இருக்கு. ஸோ பெட்டர் காலேஜ் கோடு சூஸ் பண்ணி புத்திசாலித்தனமா உங்களுடைய கவுன்சிலிங்ல ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து அடுத்து கரியர் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன்ல ஒரு யூடியூப்ல உங்களுடைய கொஸ்டின்ஸை நான் கிளியர் பண்றதுக்காக நான் கனெக்ட் ஆகிறேன். வில் மீட் கமிங் சண்டே. தேங்க்யூ. Help others with a smile.